அறிவுரை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று உங்களுக்கு அறிமுகம் செய்யும் புத்தகத்தின் பெயர் நோ சொல்லுங்க. இது மறுத்து பேசும் திறன் பற்றிய சிறார் நூல். முத்துக்கண்ணன், முத்துக்குமாரி ஆகிய 2 ஆசிரியர்கள் இணைந்து எழுதிய நூல். 72 பக்கங்களில் 9 தலைப்புகளில் எழுதப்பட்ட இந்த நூல் மாணவ மாணவியர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் என அனைத்து தரப்பினரும் வாசிக்க வேண்டிய நூல். நோ சொல்வது ஒரு திறன், நோ சொல்வது கலை, நோ சொல்வது தன்னம்பிக்கை, நோ என்பது சிறந்த பதில். நோ சொல்பவர் கெட்டவர் இல்லை, நோ சொல்ல கற்றுக்கொள்வது அவசியம். காந்தியின் ஒத்துழையாமை இயக்கம் ஒரு மாபெரும் நோ சொல்லிய இயக்கம். புத்தர் சொல்லிய நோ ஒரு போரையே நிறுத்தியிருக்கிறது. சாவித்திரிபாய் மறுத்து பேசியதால் தான் பெண்களுக்கான பள்ளிகளே உருவாக தொடங்கின. பணிவு வேறு, மறுத்து பேசி தன் உணர்வை வேறுபடுத்துவது வேறில்லையா? மறுத்து பேசுவது மரியாதை குறைவில்லை என்பதை பெரியவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் சுதந்திரம் வீட்டில் இருந்தாலே ஒரு குழந்தை எதையும் பெற்றோரிடம் மறைக்காது, முக்கியமாக பொய் கூறாது. எஸ் சொல்வது சுலபம், நோ சொல்வதுதான் திறமை. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கவில்லை எனில் பிடிக்கல, முடியாது, மாட்டேன், வேண்டாம், நோ என சொல்ல முடியுமா? முடியும் என்பீர்கள். சரி, எல்லா இடங்களிலும் உங்களால் நோ சொல்லிவிட முடிகிறதா? உதாரணமாக, அப்பா பக்கத்து வீட்டு பையனோடு ஒப்பிட்டு பேசுகிறார். ராமு 99 மார்க் எடுக்கிறான், நீயும் தான் இருக்கியே என்கிறார். அப்படி ஒப்பிட்டு பேசாதீங்கப்பா என சொல்ல நினைக்கிறீர்கள், சொல்வீர்களா? பயம், தயக்கம், மரியாதை குறைவு, எதிர்த்து பேசுவதாக நினைப்பார்களோ என பல காரணங்கள் நம்மிடம் இருக்கும். இதனால் நோ சொல்ல தயங்குவோம். எங்கே, எப்போது, யாரிடம் நோ சொல்லுவது? நீங்க சாப்பிட்ட தட்டை அம்மா கழுவி வைக்க சொல்றாங்க, அப்ப நோ சொல்லலாமா? சொல்லக்கூடாது, அது நம் வேலை. உங்கள் நண்பர் யாரோ ஒருவரின் உருவத்தை கேலி செய்து பேசுகிறார், உங்களையும் அப்படி கேலி செய்ய சொல்கிறார், அப்போது நோ சொல்லலாமா? நிச்சயம் சொல்ல வேண்டும். கொஞ்சம் புரிதல் வேண்டும், தைரியமும் வேண்டும். எங்கே எல்லாம் நோ சொல்லுவது? எப்படி நோ சொல்லி பழகுவது? ஏன் நோ சொல்ல வேண்டும்? இதனால் என்ன பயன்? சிந்திக்க, செயல்படுத்த நாம் அனைவரும் இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும். நோ சொல்லுங்க. பெரியவங்க பேச்ச தட்டக்கூடாது என்ற இந்திய மனநிலையிலிருந்து முதலில் விடுபட வேண்டும். சரியான புரிதலோடு மறுத்து பேசும் புதிய தலைமுறையை உருவாக்க நம் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் உதவ வேண்டும். ரெஃப்யூஷபிள் ஸ்கில், மறுத்து பேசும் திறனை வளர்க்க வேண்டும். நம்ம சொல்றத அப்பா அம்மா காது கொடுத்து கேட்குறாங்க என்ற நம்பிக்கையை குழந்தைக்கு தர வேண்டும். வீட்டிற்குள் மறுத்து பேச அனுமதித்தால் வெளியில் எச்சூழ்நிலையிலும் தைரியமாக உரையாட தயாராவார்கள். குழந்தைகள் முரண்களை நம்மிடமே பேசி பழகட்டும். ஜனநாயகமான உரையாடல் தான் விடுதலை உணர்வை தரும். குழந்தைகளுக்கு அதை விட பெரியதான ஒன்றை பெற்றோர்களால் தந்துவிட முடியுமா என்ன? மறுத்து பேசுதல் என்பது ஒரு திறன். பல சிக்கலான சூழ்நிலையிலிருந்து விடுபட நம் குழந்தைகளுக்கு உதவ போகும் திறன். நம் குழந்தைகள் நோ சொல்லட்டும், அனுமதியுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவுரை பாட்காஸ்ட். பேசிக்கொண்டிருப்பவர் 10th T7 மாணவி பா தேஜஸ்வி. நன்றி, வணக்கம்.